ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக இன்றைக்கி சாட்டர்டே நாளே மார்க்கெட் லீவு. நம்ம இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ அது மாதிரி தான் இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ப்ளஸ் சில ஷேர்ஸோட அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா வேதாந்தாவில் அப்டேட்டு. வேதாந்தாவில் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. நமக்கு எல்லாமே தெரியும். வேதாந்தாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஜாம்பியாவில் இருக்கிற அந்த மைன் கான்கோலா மைன் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாம்பியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த கோர்ட் லசக்கா பார்த்தீங்கன்னா லசக்காவில் இருக்கிற ஒன் ஆஃப் த கோர்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க வேதாந்தா ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கான்கோலா காப்பர் மைனை நீங்கள் ரீக்ளைம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சவுத் ஆப்பிரிக்கனோட ஒரு மைன்ஸ் மினிஸ்டர் பவுல் கபூசி அவர் தான் சொல்லியிருக்காரு. இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2019 இந்த கேசிஎம் அந்த குரூப் மைனிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ இருந்த ப்ரீவியஸ் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா இவங்க எக்ஸ்பான்ஷன் பண்ணதும் சரி, ப்ளஸ் எக்ஸ்பான்ஷன் பண்ணதை கவர்மெண்ட்டை மறைக்கிறாங்க. ப்ளஸ் அரசாங்கத்துக்கு வரி ரொம்பவே கம்மியாக கட்டியிருந்தாங்க. அதுதான் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வேதாந்தா இப்போ அந்த மைனிங்கை ரீக்ளைம் பண்ணுறாங்க. அந்த காப்பர் மைனை ரீக்ளைம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு சில விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த கேசிஎம் நான் சொன்னால அந்த கேசிஎம் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா இவங்க $250 மில்லியன் கடனை ரிலீஸ் பண்ணணும். அந்த கான்ட்ராக்டர் ப்ளஸ் சப்ளைஸுக்கு $250 மில்லியன் கடனை இது பண்ணணும், செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வேதாந்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் அந்த பேமெண்ட்டை கட்டுறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் $1 பில்லியன் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்கோலாவோட ஆனுவல் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி 3 லட்சம் டன்ஸ் ஆஃப் காப்பராக இருக்குது. ஸோ இது மெட்டலோட அவுட்புட்டாக தேவைப்படுது. ப்ளஸ் எனர்ஜி டிரான்சிஷனுக்கு ஒரு கீ மெட்டீரியல்ஸாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் லாஸ்ட் மந்த் ஒரு ரெக்கார்ட் ஹை டச் பண்ணியிருந்துச்சு. 2023 பார்த்தீங்கன்னா 40,000 ஒரு டன்ஸுக்கு 40,000 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ அதோட குறைஞ்சிருந்து ப்ரைஸ் ரீசெண்டாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வேதாந்தாவை பொறுத்த வரைக்கும் ஓவரால் பாசிட்டிவ் அப்டேட் தான் பார்க்கணும். ஏன்னா அந்த பெரிய பிரச்சனையாட்டு இருந்து இது மூலமாட்டி நீ அவங்களுக்கு ரெவன்யூ நல்லாவே இந்த ஜாம்பியாவோட அந்த கோட் கொடுத்த தீர்ப்புனால நீ அவங்களுக்கு ரெவன்யூ நல்லாவே இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வேதாந்தா இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் எடுத்திருப்பாங்க. வேதாந்தாவுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது இந்த இது மூலமாட்டு. பட் இப்போதைக்கு வேதாந்தா பக்கம் தலைவைக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வேதாந்தா சொல்லியிருக்க அந்த மைனிங் அவங்க பண்ணுறாங்களா, அண்டர் கிரவுண்டில் தான் மைனிங் பண்ணுவாங்க. ஸோ அதோட டெப்த்து பார்க்கும்போது அது 140 ஒலிம்பிக் சைஸ் ஸ்விம்மிங் பூலுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு சர்ஃபேஸ் டெய்லி அவங்க ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, பம்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த அளவு டீப்பாக அந்த கான்கோலா காப்பர் மைன்ஸில் அவங்க பம்ப் பண்ணி டவுன் எக்ஸ்ட்ரா ட்ரில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வேதாந்தாவோட அந்த ஜாம்பியா மைனை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ அவங்க பணத்தையும் கட்டுவேன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் $1 பில்லியன் அவங்களோட எக்ஸ்பென்ஷன் ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. இது வேதாந்தாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎன்எல் இப்போ வாங்கலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருக்காரு. ஸோ அது அவங்களுக்கு நான் சொல்றது அந்த ஷேர் நல்ல ஷேர் தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் கம்பெனி ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட். ஸோ ரயில்வே ப்ராஜெக்ட் ப்ளஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் எல்லாமே அவங்களுக்கு ரீசெண்டாக கிடைச்சிட்டே தான் இருக்கு. டெய்லியும் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் பிட்ராக இருக்கிறாங்க, அந்த ஆர்டரை வின் பண்ணுறாங்க, லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் நிறைய கம்பெனிஸ்ட் கிடைக்குது. ஸோ இந்த ஷேர் 417 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த ஷேரில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப நாளாவே தொடர்ந்து நல்லா ரேலியாக இருக்குது. ஸோ நான் இந்த ஷேரில் அப்டேட் பண்ணியிருப்பேன், நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டர்ஸுக்கு. இதில் கவனிக்க வேண்டியதே முக்கியமானது என்னதுன்னா 85,000 கோடி ஆர்டர் புக் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் அப்டேட் தான் இருக்குது. பெரிய அளவில் நெகட்டிவ் அப்டேட் இந்த ஷேரில் கிடையாது. என்ன ஒன்று பார்க்க வேண்டியதுன்னா நல்ல ரேலியாக இருக்குது. ப்ரைஸ் ஸ்டார்டிங் 55 இருக்குது. நல்லாவே ஷேர் மேலே போய் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரிஸ்க்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா லாங் டேர்முக்கு நல்ல ஒருத்துள்ள ஸ்டாக் தான். பட் இப்போ ரெக்கார்ட் ஹையில் இருக்கிறதுனால ஷேர் நல்லா ரேலியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன கேட்டால் பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு தான் நினைக்கிறேன் அந்த ஆர்பிஎன்எல். ஏன்னா ஆர்டர் புக்கு 85,000 கோடி இருக்குது. 85,000 கோடினா அவங்களுக்கு ஏன்னா அந்த 85,000 கோடி வேல்யூல ப்ராஜெக்டை அவங்க என்ன கம்ப்ளீட் பண்ணாதது தான் அந்த ஆர்டர் புக்கு. அவங்க என்ன அதையும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அது மூலமாட்டே கம்பெனிக்கு நல்ல ப்ராஃபிட்லாம் வர வாய்ப்பு இருக்குது. பட் ஆர்பிஎன்எல் பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு நல்ல ஒர்த்துள்ள ஸ்டாக் தான். பட் கன்சிடர் பண்ணது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். இது ஆர்பிஎன்எல் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல்ஸில் அப்டேட். இந்த ஷேர் பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6 மந்த் ஒரே அமௌண்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு. ஒரே அமௌண்ட்டில் தான் இருக்குது, நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஸோ அந்த ஷேர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டர் லாஸ்ட் தான் காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த டாடா கெமிக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 900 850 அந்த ரேஞ்சில் இருக்கும்போது கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் டாடா கெமிக்கல்ஸ்லாம். ஸோ இப்போதைக்கு டாடா கெமிக்கல்ஸ்லாம் வெயிட் பண்ணுங்க.
அடுத்த குவார்ட்டரில் அவங்க போஸ்ட் பண்ணுற ரிசல்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். என்ன கேட்டால் ஷேர் ஒரு 1000 கீழே போய் ஒரு 950 அந்த ரேஞ்சில் வந்தால் தான் கன்சிடர் பண்ண முடியும். ஆனால் இப்போ அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 1000 கிராக் பண்ணி கீழே போகணும் டாடா கெமிக்கல்ஸ். ஆல்ரெடி நான் வந்து லாஸ்ட்டாக வந்து உங்கள்கிட்ட பை பண்ண சொல்லும் போதெல்லாம் 900 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இந்த ஸ்டாக் பெரிய அளவில் மூவ்மெண்ட்டே இல்லை. நான் வந்து 900 சொல்லியிருந்தேன். அதே ஒரு 6 to 7 months பிஃபோரே சொல்லியிருந்தேன். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது 1100 தான் இருக்குது. அவங்க அடுத்தடுத்த ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக அந்த டாடா கெமிக்கல்ஸில் கன்சிடர் பண்ணலாமா பண்ண வேண்டாமான்னு முடிவு எடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐல வந்து அப்டேட்டு. எஸ்பிஐல பார்த்தீங்கன்னா நியூ சேர்மனை செலக்ட் பண்ணுறதுக்கான இன்டர்வியூ வந்து இன்னைக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசன்ட் சேர்மனாக இருக்கிற தினேஷ் காரா வந்து ஆகஸ்ட் 28 அவரோட பதவி காலம் முடிவடையுது. ப்ளஸ் வந்து அவருக்கு வந்து 63 வயசு ஆயிரும். ஸோ இனியும் வந்து அவர் அந்த பொசிஷனில் இருந்தார்னா, சேர்மன் பொசிஷனில் இருந்தார்னா ஏஜ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து அவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 கேண்டிடேட்ஸுக்கு வந்து நெக்ஸ்ட் சேர்மனுக்கான 3 கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ வச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஷெட்டின்னு ஒரு நேம், சல்லா ஸ்ரீனிவாசவேலு ஷெட்டின்னு சொல்லியிருக்காங்க. அவர் தான் சீனியராக இருக்கிற அந்த இன்டர்வியூ பண்ணதுலேயே சீனியராக இருக்கிறாங்க. ஸோ இந்த எஃப்எஸ்ஐபி வந்து அவரோட நேமை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா எஸ்பிஐல ஒன் ஆஃப் த எம்டியாக இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இவர் ஷெட்டி, நெக்ஸ்ட் வந்து அஸ்வினி குமார் திவாரி, என்னோட வினா எம் டான்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ஷெட்டிக்கு பார்த்தீங்கன்னா 36 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இன்னொருத்தர் நேம் வந்து அஸ்வினி குமார் திவாரி, இவரும் எம்டி தான். என்னோட வினா எம் டான்ஸ், அவரும் எம்டி தான். ஸோ இப்போ வந்து எஃப்எஸ்ஐபி ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் பியூரோ பார்த்தீங்கன்னா இவரோட நேமை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஷல்லா ஸ்ரீனிவாசுலு ஷெட்டியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சேர்மன், இந்த பேங்கோட நெக்ஸ்ட் சேர்மன் ஆட்டி இவர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எஃப்எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா ஹெட் வந்து பானு பிரதாப் சர்மா, இவர் தான் ஹெட்டாக இருக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா ஃபார்மர் செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங். அவர் வந்து அதில் ஆல்ரெடி வந்து செக்ரட்டரியாக இருந்திருக்காரு. இதில் பார்க்கும்போது முடிவு யார் எடுப்பாங்கன்னா, இவங்க அந்த எஃப்எஸ்ஐபி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. முடிவு யார் எடுப்பாங்கன்னா கேபினெட் கமிட்டி தான் வந்து முடிவு எடுப்பாங்க. அதுக்கு வந்து ஹெட் வந்து பிரைம் மினிஸ்டர். ஸோ அவங்க தான் முடிவு எடுப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எஸ்பிஐயோட சேர்மன் வந்து யார் அப்படின்னு சொல்லி. எஃப்எஸ்ஐபி வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் பியூரோ வந்து இவரோட நேமை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சல்லா ஸ்ரீனிவாசுலு ஷெட்டியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அடுத்த சேர்மன் யாருன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசிசி பேங்க், நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு டிவிடெண்ட் வந்து கிரெடிட் ஆகலை அப்படின்லாம் கேட்குறீங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ ஐசிசி பேங்க்ல வந்து டிவிடெண்ட் குறித்தான அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க 10 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா ஆச்சு. ஸோ இப்போ அந்த டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த டிவிடெண்ட் பேமெண்ட்டுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி அவங்க வந்து அந்த ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்கில் வந்து முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆகஸ்ட் 12னா அந்த டிவிடெண்ட் பேமெண்ட் நீங்கள் ஷேர் வந்து அதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா அந்த டிவிடெண்ட் பே அவுட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12 வந்து அந்த ரெக்கார்ட் டேட், அந்த டிவிடெண்ட் பேமெண்ட்டுக்கான ரெக்கார்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஐசிசி பேங்க். இது ஐசிசி பேங்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெலிகாம் கம்பெனிஸ்லாம் டேரிஃப் ஹைக் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், இவங்க தான் 3 பேர் டாப் லெஜெண்டாக இருக்கிறாங்க இந்த டெலிகாம் செக்டரில். இதில் இப்போ கோட்டக் பார்த்தீங்கன்னா சில அப்டேட் கொடுத்துருக்காங்க. கோட்டக் செக்யூரிட்டிஸ் வந்து கோட்டக் ஈக்விட்டிஸ் பார்த்தீங்கன்னா சில அப்டேட் சொல்லியிருக்காங்க. இதில் இப்போ இந்தியன்ஸ் வந்து 47,500 கோடி வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த டேரிஃப் ஹைக்னால 47,500 கோடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்க்கும்போது 5G சர்வீஸே இவங்க பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 5G சர்வீஸே நிறைய இடத்துல இவங்க கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ரிலையன்ஸ் ஜியோ, ஏர்டெல், அடுத்தது வந்து வோடஃபோன், இவங்கெல்லாம். ஸோ இப்போ ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13 to 27% வந்து டேரிஃப் ஹைக் பண்ணியிருக்காங்க. பாரதி ஏர்டெல் 10% to 21% டேரிஃப் ஹைக் பண்ணியிருக்காங்க. வோடஃபோன் ஐடியா 10 to 23% வந்து டேரிஃப் ஹைக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து ரிலையன்ஸுக்கு தான் அதிக அளவில் பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா ரிலையன்ஸோட ஷேரில் தான் பார்த்தீங்கன்னா நல்லா ரேலி ஆச்சு. பட் ஏர்டெலும் சரி, நெக்ஸ்ட் வந்து இவங்க வோடஃபோன் ஐடியாவும் சரி டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு லாஸ்ட் மார்க்கெட்டில் நம்ம பார்க்கும்போது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸு ப்ளஸ் வந்து ஏர்டெல், ரிலையன்ஸோட ஜியோ, ஏர்டெல் ப்ளஸ் வந்து வோடஃபோன் ஐடியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இவங்க இந்த டேரிஃப் வந்து ஹைக் பண்ணதுனால இந்தியன்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 47,500 கோடி வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கோட்டக் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரைட்காம் குரூப்பில் வந்து அப்டேட்டு. பிரைட்காம் குரூப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போண்டியான கம்பெனி. ஸோ இதில் வந்து நிறைய பேரை வெளியே வர சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் சங்கர் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் சொல்லியிருக்காரு. அவர் இதில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மேனேஜ்மெண்ட், இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராட்டு நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு யுனைடட் ஆட்டு இந்த கம்பெனிக்கு எகென்ஸ்டாக
நம்ம வந்து எல்லாரும் கை கோர்க்கணும். அதாவது இந்த மேனேஜ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தவறான முடிவு எடுக்கிறாங்க, நிறைய ஊழல்கள் நடக்குது, நிறைய பிரச்சனைகள் நடக்குது, அதுக்கு எல்லாமே காரணம் இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவர் வந்து புகார் வச்சிருக்காரு. இந்த சங்கர் சர்மா அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டர்ஸ் இந்த பிரைட்காம் குரூப்ல வந்து ஷேர் ஹோல்டர்ஸா இருக்கிறாரு. அவர் வந்து அடுக்கடுக்கான புகார்கள்லாம் வச்சிருக்காரு. பட் வந்து இதுல இனி அடுத்த கட்டமாட்டு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது, என்ன விஷயம் நடக்கும் போது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஏன்னா அவர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு, அவரோட ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா மேபி அவருக்கு லாஸ் ஆயிருக்கலாம், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எல்லாமே லாஸ் ஆயிருக்கலாம், கம்பெனி நல்லாவே ஷேர் ப்ரைஸ்லாம் டவுன் ஆயிருக்கு. ஸோ அந்த ஆதங்கத்தை அவர் தெரிவிக்கலாம். பட் வந்து செபியோட ஆக்ஷன் என்னன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது சங்கர் சர்மா பார்த்தீங்கன்னா அவரோட கோவத்தை வெளிப்படுத்தியிருக்காரு ட்விட்டரில். ஸோ கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராட்டு, கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் தவறான முடிவுகள், ஊழல்கள், அதனால வந்து நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே யுனைடடாட்டு, அதாவது ஒருமித்த கருத்தோடு இந்த கம்பெனிக்கு எகென்ஸ்டாட்டு, இந்த பிரைட்காம் குரூப் கம்பெனி மேனேஜ்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாட்டு நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சங்கர் சர்மா வந்து அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செபி வந்து அந்த பேசிக் டிமேட் அக்கௌண்ட் லிமிட்டுக்கான இதை வந்து உயர்த்தியிருக்காங்க. இது வந்து பார்ட்டிசிபேஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்காண்டி தான் உயர்த்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஆக்ஷனுக்கு வரும். அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து வந்து எஃபெக்டிவ்க்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேசிக் டிமேட் அக்கௌண்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 லட்சமாக இருந்தது, அதை இப்போ 10 லட்சமாண்டு உயர்த்தியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிசிபேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி தான், அந்த ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே செக்யூரிட்டி மார்க்கெட்டில் வந்து ஊக்குவிக்கிறதுக்காண்டி தான் இப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நியூ கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஓவராலாட்டு பார்க்கும்போது இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாட்டு பார்க்கப்படுது. இது செபி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேத்வே கேபிள் வந்து ஒரு லாங் டைமுக்கு வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருக்காரு. ஸோ இதில் நான் வந்து ஆல்ரெடி நான் இதை அப்டேட் கொடுத்துட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த ஷேர் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 25 குவான்டிட்டியோ 30 குவான்டிட்டியோ எவ்வளோ சம்திங் வந்து பை பண்ணி வச்சிருந்தேன். ஸோ நான் பை பண்ணும்போது ப்ரைஸ் வந்து 20 ரூபா அந்த ரேஞ்சில் பை பண்ணேன். ஸோ அந்த டைமில் வந்து பை பண்ணிட்டேன், ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே பை பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ணேன்னா பை பண்ணிவிட்டு அப்படி ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஷேர் வந்து ஒரு 18 to 16 ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கு இறங்கிடுச்சு, நெகட்டிவ்லேயே தான் இருந்துச்சு கொஞ்ச நாளாட்டு. நெக்ஸ்ட் நான் யூடியூப்ல சில வீடியோ சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஹேத்வே கேபிள் சம்மந்தமாட்டு ஒரு தமிழ் யூடியூபர்ஸ் தான் வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதில் கொஞ்சம் ஸ்டேக் அக்யூர் பண்ணியிருக்காங்க, அந்த ரிலையன்ஸ் குரூப். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதில் லாங் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் கன்சிடர் பண்ணி ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேத்வே கேபிள் வந்து ஒரு 25 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு. ஸோ எனக்கு அப்போ பார்க்கும்போது ஒரு ஷேருக்கு 5 ரூபா 6 ரூபா ப்ராஃபிட்டில் தான் இருந்துச்சு. நான் வந்து இது இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்த ஷேர் இப்போ வந்துட்டு இவ்வளோ ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பெருசாக அந்த ஹேத்வே கேபிள்ஸில் பெரிய அளவில் வந்து மூவ்மெண்ட் போன மாதிரி தெரியலை. ஸோ லாங் டைமுக்கு கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. பட் வந்து நானே 2 வருஷம் வெயிட் பண்ணி ஒரு ஷேருக்கு 5 ரூபா தான் லாபம் பார்த்தேன். ஸோ என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ வந்து என்ன கேட்டால் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.